ஆக்சுவலி ஐ ரீட் ஒன்லி இங்கிலீஷ் பட் கிடைக்காத காரணத்தில் தமிழ் படிக்கிறேன். என்ன இது நம்மளை தவிர நம்ம கட்சியில் எல்லாருமே செயல்படுறாங்க போல. எது கோட்டு பேசினாரா? டூப்ளிசையும் பேசினாங்களா? என்ன இது? அண்ணே நமஸ்காரம். நமஸ்காரம். ஆற்றுல எல்லாரும் சௌக்கியமா? அனைவரும் சௌக்கியம். சொல்லுங்க. இதுக்கு என்ன இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்க? ஆமா நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்தேன். நீங்க என்ன பண்றீங்க? பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு காபி சொல்லிருக்கேன் வரோம். பேப்பரை தான் படிச்சுட்டு இருக்கணும் போல. ஏன் போய் அப்படி சொல்றேன்? உங்க கட்சிக்கு வேற புது தலைவரா யாராவது பார்த்துட்டு இருக்காங்க. டுமிலிசை கோட்டு எல்லாருமே வந்து அவங்கவுங்க முன்ன போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா, ஒரு வகையில நீங்க சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். என்ன பார்த்துக்குங்க. ஆமா, அப்போ நம்ம அதை பத்தி பேசுவோமா? அதான் அவர் பேசிட்டாரு. வேற ஏதாச்சும் பேசுங்க. அவர் என்ன பேசினாரு? அவர் வந்து பெரியார் அப்படின்னு சொல்லி அவதூற பேசிட்டாரு. அப்படியா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு வந்து சப்போர்ட்டா பேசுவோம். ஆக்சுவலி நம்ம அவருக்காக வந்து சப்போர்ட்டா பேசினோம்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் இல்லையா? இப்போ நம்மளோட குறிக்கோளை தானே அவரு முன்னெடுத்துட்டு இருக்காரு. எல்லாம் ஒண்ணுன்றது தெரியும் தானே. அவர் தான் எல்லாம் பேசி ட்ரெண்டிங் ஆயிட்டாரு. அதே பத்தே பேசினா நீங்க வந்து அரைச்ச மாதிரி தான் இருக்கும். இது என்ன புதுசா இருக்க போகுது? அப்போ நம்ம ஒன்று செய்வோம். அவரோட ஒரிஜினல் பேர் இருக்கு இல்லையா, அந்த பேர்ல அடிப்போம். அதை விட பழசுங்க. ஆமா, அது யாரும் யூஸ் பண்ணல இல்லையா, புதுசா இருக்கும் இல்லையா, யூஸ் பண்றோம். ஓ, கிளம்பு நாளைக்கு பிரஸ் மீட். அபச்சாரம் என்னத்த பண்ணி தொலைக்கமா இல்ல. ஆல் ஆர் ஆன்டி இண்டியன். என்ன சார் இந்த பக்கம்? அது வந்து நான் ஒரு புதிய அறிக்கை ஒன்று வெளியிட போறேன். புதிய அறிக்கையா? ஆமா. கட்சி விவகாரமா? இல்ல, நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விவகாரம். அவர் வந்து அவர் ஈவேரா அவர் இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் வந்து இருக்கிறதுலே ஒரு தேச துரோகினா அது அவர் தான். ஆமா, அவன் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச காலத்துல வந்து வெள்ளையர்கள் வந்து வெளியேறக்கூடாது அப்படின்னு சொன்ன தேச துரோகி ஈவேரா. அதுவும் இல்லாமல் அவர் வெளியேறி விட்டதுக்கு பிறகும் கூட லண்டனில் போய் அங்கேருந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொன்னவர் வந்து ஈவேரா. இதெல்லாம் வந்து தெரியணும் உங்களுக்கு. தமிழ் உணர்வு இருக்கிறவங்க யாருமே ஈவேரா அவரை வந்து குச்சியால் கூட தொடமாட்டாங்க, சரிங்களா? ஏன்னா அந்த காலத்தில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, வேலைக்காரியோட இங்கிலீஷ்ல பேசு. வேலைக்காரியா சார்? ஏன் சார் வேலைக்காரியோட இங்கிலீஷ்ல பேசணும்? அது சார் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பேசுவோம் இல்லையா சார்? நீ ஏன் சார் தப்பா புரிஞ்சிருக்கேன்? யூ ஆர் கோயிங் ஃபார் த ராங் வே. ஓகே. அப்புறம் கட்டின பொண்டாட்டியுடன் ஆங்கிலத்தில் பேசு அப்படின்னு சொன்னது யாரு? ஈவேரா. தமிழ் மொழி ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னது யாரு? ஈவேரா. தமிழ் படிச்சா நீ வந்து பிச்சைக்காரனா கூட இருக்க முடியாதுன்னு சொன்னது ஈவேரா. அது வந்து 1900 இதில் வந்து அவர்கள் எல்லாம் வந்து கோயிலுக்கு செல்லக்கூடாதுன்னு சொன்னது யாரு? அது வந்து நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக வந்து நான் சொல்கிறேனே தவிர அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு வந்து எனக்கு வந்து பிடிக்கல. இருந்தாலும் உங்களுக்கு புரிய வேண்டியன்றதுக்காக நான் சொல்றேன். அவர்களும் இவர்களும் வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னவர் ஈவேரா. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து புஸ்தகம் சொல்கிறேன், தலைப்பு சொல்கிறேன், பக்கம் சொல்கிறேன், வரி சொல்கிறேன். அவர் சிதம்பரனார் அவர் எழுதுனதில் பக்கத்தில் வரியில் என்ன இருக்குது? ஈவேரா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் நம்ம வந்து கேங்காக சில விஷயம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து அப்பயே பண்ணியிருக்காராம் அவர். அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. இது வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் கேஸ் போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து யார் மேலே போடணும்? உன் மேலே தான் போடணும். அவர் மேலே, சிதம்பரனார் மேலே தான் போடணும். ஓகேவா? என் மேலாம் போடக்கூடாது, புரியுதா? அவர் எழுதுனதை நான் சொல்கிறேன். நான் இதுவும் புதுசாலாம் சொல்ல, அவர் எழுதுனதை தான் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? யாரும் போடக்கூடாது, புரியுதா? யாரும் போடக்கூடாது. நண்பர்களோடு போவான், அதாவது வந்து சம்பவம் சமஷ்டி சம்பவம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா என்ன சார்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போதான் ஏதோ கேங்கெல்லாம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா,
பாருங்க அப்பவே இருந்திருக்கிறாரு. சம்பவம் சமஷ்டி சம்பவம். அவங்க கூட வந்து கூத்தடித்தார் ஈவேரா. அது வந்து ஈட்டிங் ஆஃப் த மேட்டிங் ஆஃப் த பப்ளிக் இஸ் ஆக்ட் ஆஃப் த அனிமல். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணவர் தான் வந்து ஈவேரா. இதை பாருங்க, இதெல்லாம் வந்து நான் சொல்லல, அவர் சிதம்பரனார் அவர் சொன்னது தான். புரியுதுங்களா? நான் வந்து எதுவுமே சொல்ல, அவர் சொன்னதை உங்ககிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான். முதல்ல பெண் அடிமைத்தனத்தை எப்படி பிராக்டிஸ் பண்ணார் அப்படின்றத வந்து நீங்கள் எப்படின்னு புரிஞ்சுக்கணும். இவர்கள் வந்து அந்த இடத்தில் நண்பர்களோடு கூத்தடித்திருந்தார் இல்லையா, அந்த விலை மாந்தர்கள் அவர் கூட வந்து கூத்தடித்திருந்தார் இல்லையா, அதற்கு வந்து சமையல், அவரோட மனைவி வந்து சமையல் செஞ்சு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்களாம். பார்த்தீங்கன்னா இது பெண் அடிமைத்தனம் இல்லையா? இதை முதல்ல பேசினது எச் காஜா தான். ஓகேவா? இது முதல்ல பேசுனது யாருன்னா எச் காஜா தான் பேசினாரு. அது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். உண்மையிலே முதல்ல பேசினது எச் காஜா தான். சார், சீமான் வீட்டை வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து சார்? முட்டா பயல, நான் தான் சொல்றேனே, முட்டா பயலுக, பைத்தியக்கார பயலுக. பைத்தியக்காரன் பத்தும் செய்வான், போகட்டும் விட்டு விடு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஸோ வாட் இஸ் இஃப் ஆர் டன்? நான் வந்து அதனால மிஸ்டர் சைமன் அவரை வந்து நான் வந்து ஆதரிக்கிறேன். அவர் பேசுனதுல என்ன தப்பு இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா நமஸ்காரம் எப்படி ஸ்பீச்சை பார்த்தீங்களா? பார்த்தேன். அடுத்த 2 நாளைக்கு வந்து அவுட் ஆஃப் த டாபிக் வந்து நாம தான். ஆன்டி இண்டியனுக்கு அப்புறம் இது ஒரு பயங்கரமான ஒரு அலையை வந்து உருவாக்க போகுது. ஆக்சுவலி ஓஹோ, நீங்க பார்த்தேலா? என்ன நான் பேசினதை நான் எப்படி போய் பார்க்க முடியும்? என்ன போய் பேசுறேன்? ரீச் ஆயிட்டேன் அதுக்குள்ள. சூப்பர். பார்த்ததே கொஞ்சம் பேர் தான். நீலாம் ஒரு ஆளே இல்லை, எவ்வளோ பார்க்கவும் இல்லை, உன்னை கண்டுக்கவும் இல்லை. ஒரு காலத்துல காஜா யாருன்னு தெரியுமா? வேட்டியை மடிச்சு கட்டினா காஜா கூட ரவுடி தான் தெரியுமா? இனி யாரு? ஆன்டி இண்டியன், வயசான தாத்தா. ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துறேன். நான் ஜி கிட்ட பேசிக்கிறேன். நான் அவரே ஒன்று தனியாக தான் தள்ளி விட்டுறாரு. இப்போ யாரு முதல்ல இருக்காங்க? கோட்டு தான் முதல்ல இருக்காரு. அந்த கோட்டை பிரியாணி போடுறேன் ஒரு நாளைக்கு, நான் பாருங்க. நீங்க தான் சைவமாச்சு. போய் அது வேற. போயா சீக்கிரம் போயா. எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசினேன்னு தெரியுமா? நான் சில விஷயம்லாம் புக்கில் இருக்கா இல்லையான்னு கூட தெரில, அப்படியே பேசினேன். நல்லா கண்டுபிடிச்சாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? போடா, சும்மா இல்லாம வெறுப்பு ஏற்றிட்டு போகடா. அந்த பயம் இருக்கட்டும். ஆல் ஆர் ஆன்டி இண்டியன். அது ஏய் சேட்ட சொல்லுங்கண்ணே. ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு நீ. சொல்லு. நம்ம கட்சியில் வந்து நின்னாங்க இல்லையா? ஆமாம். 3000 பேர் சன் கட்சிக்கு போயிட்டாங்க. 3000 பேரா? விடு, 3000லாம் நம்மளுக்குலாம் ஒரு பெரிய விஷயமா? நிறைய பேர் இருப்பான் நம்ம கட்சிக்காரன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இருந்தது கொஞ்சம் தான், அதுலேயும் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கு வந்தவர்கள் நாளைக்கு சென்று விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஒருத்தன். என் பாட்டன் ஒருத்தன் சொன்னான் அவன். அந்த மாதிரி போனா போகட்டும் விட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கொள்ளு பாட்டன் ஒருத்தன் சொன்னான். அது தெரியுமா அவனுக்கு? எனக்கே தெரியாது. அது வேற விஷயம். சொல். ஏன் அதுக்கே நீ கவலைப்படுற? அதெல்லாம் ஒரு 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 விஷயமே கிடையாது நமக்குலாம். புரியுதா? கிறுக்கு பயலுல போக அந்த பக்கம் போக. நானும் போலாம் தான் இருக்கேன். எங்க? வேற கட்சிக்கு தான். என்னைய ஏதாச்சும் செஞ்சு விட்டேன்னா? என் தம்பி அதுதான் பயமாவே இருக்கு. அதுதான் பயமாவே இருக்கு. சேட்டா, என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு. உனக்கு என்ன குறை வச்சேன் நான்? சொல்லு. அது வாங்கி தரலையா? இது வாங்கி தரலையா? எத்தனை வாட்டி என்ன பண்ணியிருக்கேன் நான்? அண்ணன் இவ்வளோ பேசலாமா நீ? உன் கூட நான் அண்ணன் மாதிரியா பழகிருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு, ஒரு மச்சான், மாமா மாமா மாமா, அந்த ரிலேஷன்ஷிப் தானே நமக்கு. எத்தனை வாட்டி பண்ணியிருப்பேன். என்ன சரி, என்ன விஷயம்? நீ நேராக சொல்லு. எதுவாக இருந்தாலுமே நேராக சொல்லுவோம். ஒழித்து பின் செல்லக்கூடாதுங்கிறேன் நான். நம்ம அண்ணன் ஒருத்தர் சொன்னார், ஒழித்து பின் செல்லக்கூடாது. நேற்று ஒரு பேட்டி கொடுத்தல. ஆமாம். எப்படி நொறுக்கி விட்டோமா? எப்படி நம்மள அந்த ஃபோட்டோஷாப் வெட்டி ஓட்டினான்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த ஸ்பாட்டில் தான் பிளான் பண்ணான் அண்ணன். புரியுதா? பேட்டி கொடுத்துருக்கான். பேட்டியா? என்ன பேட்டி? அங்கே பாரு. வணக்கம்,
சீமன் அண்ணன் நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஸ்பெஷல் எடிட்டராக அவன் இந்த 15 வருஷமா என்ன தூங்கியிருந்தானா அதுக்கு ஆதாரம் காட்டு அப்படின்லாம் பேசியிருந்தார். நாங்கள் காட்டினதே ஒரு ஆதாரம் தான், அதுக்கு ஒரு ஆதாரம் கேட்டால் நான் என்னத்தை பண்ணுறது? நான் அந்த தலைவர் நாங்கள் அவமதிச்சுமா அவர் பேசினார், நாங்கள் எப்படி அப்படி பேசணும்? நாங்கள் அப்படி பேசவே இல்லை. நாங்களும் அதுதான் சொல்கிறோம், அந்த தலைவர் உண்மையான தலைவர் தான் அவர், அதே தான் நாங்களும் சொல்கிறோம். மக்கள் கிட்ட எங்களை ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், தப்பான ஒரு மனநிலை அவர் பேசிட்டு இருக்காரு. ஏன் அண்ணன் அப்படி பேசுறாரு அப்படின்னு தான் எனக்கு புரியல. அதே மாதிரி அண்ணன் ஒன்று சொல்லியிருப்பாரு, எங்கேயா டெமோ பண்ணி காட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த வெட்டி ஒட்டுறது எல்லா இணையத்திலும் இருக்கு, அப்படியே யார் வேணா கத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற இந்த சமயத்துல அண்ணன் எப்படி கேட்குறாரு அப்படின்னு தான் எனக்கு புரியல. அண்ணன்கிட்ட பேசும்போது சொன்னேன், அண்ணே பெரியாரை பற்றி தப்பா எதுவும் பேசாதீங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவர் டக்குன்னு கட் பண்ணிட்டாப்புல. சரி மறுபடியும் பண்ணேன், அப்போ எடுத்து சைடா தம்பி அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னு தான் புரியல, இப்போதான் புரியுது. என்ன இப்படி பேச சொல்றான், அவரை பேச சொல்றான், இவனுமே ஆதாரம் கேட்குறான். ஆதாரமே உங்ககிட்ட ஆதாரத்தை கேட்ட என்ன எல்லாம் ஆதாரம் கேட்டா அண்ணன் எங்கடா போவேன்? இப்போ ஆதாரம் இல்லையா? கையில் வெண்ணெய் வச்சு நான் ஏன் நெய் காலைய போகிறேன்? ஏன் நான் நாளைக்கு நேற்று அவங்க முற்றுகைக்கு கேட்ட கேள்விக்கு நான் எதுக்கு தேவையில்லாமல் வெட்டி ஓட்டினெல்லாம் பேச போகிறேன்? நான் இல்லை நான் புரிஞ்சிக்கல இன்னும். இல்லை என்ன செய்யலாம் சொல்லி, இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அது சொல்லு, முதல்ல சொல்லு. அடி வாங்கணும்னு முடிவாயிடுச்சு. அண்ணனை தொட முடியுமா? நீ நேற்று பார்த்தியா இல்லையா? நேற்று எத்தனை காவலர்கள் எத்தனை பேர் நின்னானுங்க, நம்ம கட்சி தம்பிகள்லாம் எப்படி நின்னாங்கன்னு பார்த்தியா இல்லையா? அவங்களாம் நின்னாங்க. ஆமா, போலீஸ்காரங்க ஆப்போசிட் டீம் தான் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்க. என்ன சொல்ற உனக்கு? என்ன சொல்ற? ஆமா, என்ன இது எல்லாரையும் உனக்கு அகைன்ஸ்ட் தான். என்னடா டீ வாங்கி கொடுக்க கூட காலைல டைம்ல என்னடா பிரியாணி சொல்றீங்க? அட கிரிக்கு பயிலுலா இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு கொஞ்சம் பேருக்கு போடும்போது அவங்க அதிகமாக போட்டிருக்காங்கன்னா அதுல எனக்கு தெரிய வேணாம் உன்னை வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு. சரி இன்னும் கொஞ்சம் காலம் தாண்டி. நீ இங்க பாரு சேட்டை, நீ அண்ணன் கூட நீ நில்லு, மற்ற பயலுகெல்லாம் வேணாம், அண்ணன் கூட நில்லு. எதுக்கு இன்னும் என் பாட்டம் பேசுனதெல்லாம் இன்னும் ஒரு நிறைய இருக்கு, ஒரு 200 பக்கத்திற்கு இருக்கு. அதை நான் பார்த்துக்கிறேன். போ, இந்த விஷயத்தை திசை திருப்பறதுக்கு இன்னொரு விஷயம் பேசுவோம். ஒரு விஷயத்துக்கே நான் இங்கே நிப்பாட்டிட்டேன். இன்னும் என்னென்ன விஷயம் தான் பேசி என்னென்ன பண்ண போறியோ அதெல்லாம் அது நோன்றது நிறுத்துறா டே. அது மேனரிசம். ஆமாம், போ. மேனரிசம்னா என்னன்னே தெரியாமலாம் என்னடா பண்ணுறீங்க? சேர்ந்துட்டு மக்களே ஹோம்ஒர்க் எங்கடா எழுதுறியா? எழுதிட்டேன் சார். இன்னைக்கான ஹோம்ஒர்க் எங்க சார்? இன்னைக்கு தான் சார் வீட்டுக்கு போய் எழுதணும். ஹோம்ஒர்க் எழுதாம ஐயோ சரியான பைத்தியக்காரனே. பைத்தியக்காரன். ஹோம்ஒர்க் எங்கடா? பண்ணலையா? ஆமாம், கைனிட்டு அவ்வளோ அடி அடிக்கிறேன், அப்படியே நிற்கிறேன், மர்ற மாதிரி நிற்கிறேன். கொஞ்சம் கூட பயமே இல்லைல்ல உனக்கு? இல்லையா? நான் டீச்சர்ரா. ஸ்டூடெண்ட்னா டீச்சரை பார்த்து பயப்படணும், தெரியும்ல? அது அப்போலாம் ஸ்டூடெண்ட்டை பார்த்து தான் டீச்சர் பயப்படணும். ஓ அப்படி. இது என்னடா இது? பாரு, ஃபோனு குத்துற மரியாதை அவள் தான். நான் சொல்லிட்டேன், நான் ஒரு மாதிரி நான் ஃபோன்லாம் இல்லைண்ணா, ஃபோனை கொடு முதல்ல. சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறேன். ஃபோனை கொடு. ஆனால் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? என்னடா வயசு உனக்கு? என்ன வயசு உனக்கு? 10 வயசுல ஃபோனை குத்துரு அவள் தான். நான் சொல்லிட்டேன் ஃபோனு. அந்த ரூமுக்கு பாரு நீ. ஃபோனு சார். வாடா. என்ன சார் அந்த ஃபோனு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. என்ன ஓவரா சீனை போட்டுருந்தா கிளாஸ் ரூம்ல? என்ன அந்த பொண்ணு பார்க்குதுண்ணா? இல்லை சார் என்னடா வயசு? 10 வயசு தானே? ஆமாம்
என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே உனக்கு வயசு. பூமரு. சார் 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 ஃபோன் மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ். சரி போயிட்டு பேரண்ட்ஸை கூட்டின்னு வா. அது வரைக்கும் நீ கிளாஸ் ரூம்குள்ளேயே போகக்கூடாது. போ. நீ சொன்னாலும் நான் இப்போ கிளாஸ் ரூம்குள்ளலாம் போகிறதே கிடையாது. ஃபோனை கொடு. நீ அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஃபோனை கொடுத்துரு சார். என்னை பற்றி தெரியாது உனக்கு. ஃபோனை கொடுத்துரு, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? டேய் ஃபோனை கொடுக்குற ஒரே ஏற்றிட்டா. ஏன்சிரு நீ என்ன ஃபோனை வாங்கிட்டு நான் இது பண்ணுறியா நீ? இதில் வேற பூமர் டைலாக் வேற. ஃபோனை கொடு ஃபோனை. இனிமேல் பார்த்துருந்துக்க. கிளாஸுக்கு வந்தேன்னா அட்டண்டன்ஸ் போடுற இல்லை ஃபோனை போடுறான். ஃபோனு பெற்றவங்களே, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுத்து ரொம்ப அடிக்ட் பண்ணி வைக்காதீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சைக்கிங் இன்னும் அதிகமாக வாங்க. இதுக்கப்புறமாச்சும் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்குறது நிப்பாட்டுங்க. ப்ளீஸ் அவாய்ட் த ஃபோன்ஸ் ஃப்ரம் சைல்டு. அவல்ல உலகத்தில் இவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம். நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐ வில் டச் யுவர் ஃபீட் அப்படின்ற மாதிரி வாய்க்கொழுப்பு டீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஹலோ நீயும் இவ்வளோ சேடாக இருக்கு? சேட் இல்லை, இட்ஸ் ஜிவிஎம் வைப். கடா அண்ட் வாட்ச் ஒரு பைக் ஷோ கலி வாடா வாடா அந்த மாதிரி. ஓகே, நீங்களும் சொல்லிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாய்க்கொழுப்பு டீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 982336 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.